நீ சொன்னதெல்லாம் கேட்டதுனாலதான் எனக்கு இந்த அவமானமே. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான் கயல். நானா? ஆமா, இந்த மாதிரிலாம் நடக்கும் தான் நான் ஆரம்பத்துல இருந்து அந்த வீட்டுல இருக்க வேணாம், தனியா போயிடலான்னு சொன்னேன். நீ கேட்க மாட்டேன்ட்ட. இப்ப பாரு, நான் சொன்ன மாதிரி அவமானப்பட்டு நிக்கிறேன். நான் கோவப்படுறது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதே தவிர அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்க நியாயம் காரணம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லங்க, புரிஞ்சுக்காம. அந்த பைக் பிரச்சனைக்காக உன் தம்பி நல்லா பேசுறேன் தெரியுமா உனக்கு? கயல், உனக்கே நல்லா தெரியும் உனக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். உனக்காக நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். என் உசுரை கூட நான் விடுவேன். ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது. அந்த பைக்கை நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. அதெல்லாம் அந்த பண்ணாட ஆட்டோக்காரனால வந்த பிரச்சனை. நடந்ததெல்லாம் இதான்னு நான் சொல்லியும் அவன் வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறான்.